இன்றைய ஆலயம் அறிவோம் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க போகிற ஆலயம் மதுரை உயர்மறை மாவட்டம் கொடைக்கானலில் இருக்கிற புனித சலேத் அன்னை திருத்தலம். இப்போ நான் கொடைக்கானல் கோக்கஸ் வாக் பகுதியில் இருக்கிறேன். இங்கேருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த திருத்தலம் அமைச்சிருக்கு. வாங்க இப்போ நம்ம அங்கே போகலாம். இதுதான் கொடைக்கானல் புனித சலேத் மாதா திருத்தலம். உலகத்திலேயே சலேத் மாதாவுக்கு கட்டி எழுப்பப்பட்ட 2வது ஆலயம் அப்படின்ற பெருமைக்குரியதாக இந்த திருத்தலம் அமைச்சிருக்கு. இந்த திருத்தலத்திற்குள் நுழைவதற்கு முன்பாக இடதுபுறத்திலே லாசலேத் அன்னையின் கெபியானது அமைந்திருக்கிறது. இந்த கெபியானது முன்னாள் பங்கு தந்தை திரு அப்போலின் கிளாரட் ராஜ் அவர்களின் முயற்சியினாலும் நன்கொடையாளர்களின் பங்களிப்பினாலும் கட்டப்பட்டு கடந்த 2011ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் நாள் முன்னாள் பேராயர் மேதகு பீட்டர் பெர்னாண்டோ ஆண்டகை அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. பிரான்ஸ் நாட்டில் மரியன்னையின் பிரசன்னம் நிறைந்து அமைந்திருக்கிறது லாசலேத் பகுதியில் உள்ள ஆல்ப்ஸ் மலைத்தொடர். இயற்கை அழகு நிறைந்திருக்கும் இந்த பசுமையான மலைப்பகுதியில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த சிறுவர்கள் மேக்சிமின் ஜீராட், மெலனி கால்வெட் ஆகியோருக்கு கிபி 1846ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 19ஆம் நாள் காட்சியளித்தார் புனித மரியன்னை. இம்மலை பகுதியில் ஒரு கல்லின் மீது அமர்ந்து தனது கரங்களினால் தனது முகத்தினை மூடியவாறு கண்ணீர் விட்டழுத புனித மரியன்னை அச்சிறுவர்களிடம் இவ்வுலக மக்கள் தங்களின் பாவத்திலிருந்து விடுபட்டு நேரிய வழியில் நடக்க வேண்டும் என்று மனவருத்தத்தோடு கேட்டுக்கொண்டார். இத்திருக்காட்சியின் போது புனித மரியன்னை நீண்ட வெண்ணிற ஆடை அணிந்து தனது மார்பினில் திருச்சிலுவையினை அணிந்திருந்ததாகவும் தலையில் கிரீடம் வைத்திருந்ததாகவும் அச்சிறுவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். லாசலேத் பகுதியில் மரியன்னை அளித்த காட்சியானது கிபி 1851ஆம் ஆண்டு திருச்சபையினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு புனித லாசலேத் அன்னையின் வணக்கத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது. புனித மரியன்னைக்கு நன்றி செலுத்தும் விதமாக அன்னை காட்சியளித்த லாசலேத் ஆல்ப்ஸ் மலைப்பகுதியில் ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டு கிபி 1865ஆம் ஆண்டு புனித லாசலேத் அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்டது.